ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பணியாரம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். பச்சரிசி 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 கப்பு, வெந்தயம் 1 டீஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, சர்க்கரை 1 கப்பு, கெட்டியான தேங்காய் பால் 2 கப்பு, ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு, அது இட்லி மாவு பதத்துக்கு உப்பு ஆப்ப சோடாவோடு சேர்த்து நல்லா புசு நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைங்க. தேங்காய் பாலையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சர்க்கரை அதில் கலந்து ஏலக்காய் தூளும் கலந்து அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து சின்னதாக ஊற்றி 2 பக்கமும் செவக்க விட்டு பொரித்து எடுத்து வைங்க. ஒரு எல்லாத்தையும் பொரித்து எடுத்து இந்த தேங்காய் பால்லையே போட்டு ஒரு 10 நிமிஷம் அதில் நல்லா ஊற விட்டு கொடுங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஸ்கூல் திறந்தாச்சுது, குழந்தைங்கள்லாம் ஈவினிங்ஸ் வரும்போது இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியானதும் கூட தேங்காய் பால். அதனால் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.